நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நான் மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்மளோட பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அம்மா அவங்க எழுதின ஏரி குத்திட்ட ஒரு ஏழடிச்சுவர் அப்படிங்கிற புத்தகத்தில் எதேச்சியாக நான் ஒரு சிறுகதையை கடந்து வந்தேன். அது என்னன்னா, யானை பசி. அதில் அவங்க என்ன, அந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த நிகழ்வு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் எல்லா நியூஸ் சேனல்லையும் இது வந்துச்சு. 2020 ஒரு ஒரு கர்ப்பமாக இருக்கிற ஒரு யானை கேரளாவில் பசிக்காக மலையிலேருந்து இறங்கி, காட்டிலேருந்து வனப்பகுதியிலேருந்து இறங்கி வந்து மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு வருது உணவை தேடி. அப்படி வரும்போது ஒரு ஒரு மனிதர், அவரை மனிதரான்னு சொல்கிறதான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆஃப்டர் ஹியரிங் த ஸ்டோரி, அவன் என்ன பண்ணுறான், ஒரு பைனாப்பிள் அனாச்சி பழத்தை வந்து எலிஃபெண்ட்டுக்கு கொடுக்குறான். அந்த தாய் யானையும் வந்து கடும் பசியில் இருக்கிறதுனால வயிற்றில் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்க அந்த தாய் யானை வந்து அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்ருது. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த பைனாப்பிள்குள்ளே இருந்த பட்டாசு வெடித்து அந்த யானை வாய் பகுதியெல்லாம் கிழிஞ்சு இறந்து போச்சு. இது மனிதத்தன்மையற்ற செயல் இல்லையா? இதை இப்போ மனுஷன் ஏதாவது தப்பு பண்ணால் என்ன சொல்லுவோம், ஏன்டா அப்படி மிருகம் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே பாருங்களேன், அது அப்படி சொல்கிறதே தப்பு இல்லை. மிருகம்லாம் இப்படி பண்ணாது. அதுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினா மட்டும்தான் அது தன்னை சேவ் பண்ணிக்க ஏதாவது பண்ணுமே ஒழிய, எந்த மனிதனையும் வாண்டடாக வந்து எந்த மிருகமும் அட்டாக் பண்ணாது. அதுவும் இந்த மாதிரி பழத்துக்குள்ளே வெடிமருந்து வச்சு கொடுக்கறதெல்லாம் அறிவு படைச்ச மனுஷனால தான் முடியும். எப்படிங்க அவங்களுக்கு தூக்கம் வரும் நைட்டில்? இந்த மாதிரி ஒரு யூனோ வாட், ஒரு எலிஃபெண்ட்டோட ஆவரேஜ் வெயிட் பார்த்தீங்கன்னா 5000 to 6000 kg. இதை விட ஜாஸ்தியாக கூட இருக்கும். பட் ஆவரேஜ் வெயிட்டே இவ்வளோ. அவ்வளோ பெரிய யானைங்கிறது சாதாரணமான விலங்கு இல்லைங்க. அது காட்டோட அரசன், பேரரசன். நம்ம சிங்கத்தை வேணா சொல்லிக்கலாம், பட் யானை தான் உண்மையான காட்டரசன். உணவு தேடி உங்ககிட்ட வருது, ஒரு பழம் கொடுக்குறீங்க, அது எப்படிங்க அதுக்குள்ளே வெடி மருந்து வச்சு கொடுக்குற அளவுக்கு மனிதம் செத்து போச்சா என்ன? அந்த யானை இறந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் நியூஸ் சேனலும் அப்படியே கேட்டு ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் ஜெயமோகன் அவர்கள் எழுதின யானை டாக்டர் அப்படின்னு ஒரு புக், வாய்ப்பு இருக்கவங்க தயவு செஞ்சு வாங்கி வாசித்து பாருங்கள். யூ வில் ஸ்டார்ட் லவ்விங் தீஸ் அனிமல்ஸ், எஸ்பெஷலி எலிஃபெண்ட். அது ஒரு பாசமான நேசத்துக்குரிய விலங்கு. அதை படித்ததுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு டிசிப்ளின் வரும். மலையேறும்போது சத்தம் போட்டுட்டு இறைச்சலை உண்டாக்கிக்கிட்டு ஆரன் சவுண்ட் எழுப்பிக்கிட்டு காட்டுக்குள்ளே நம்ம வந்து பிரவேசிக்கக்கூடாது. அது வன விலங்குகளோட அமைதியையும் அதோட வாழ்க்கையையும் பாதிக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். அதை நம்ம கற்றுக்கணும். செகண்ட்லி, இந்த பிளாஸ்டிக் மாதிரியான பொருட்களை அங்கே வந்து வீசி எறியக்கூடாது. அப்புறம் மது அருந்திட்டு அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பாறைகள் மேலே வீசி எரிஞ்சோன்னா அது உடஞ்சி அங்கே நடக்கிற அனிமல்ஸ் என்ன செப்பலாங்க போட்டு வருது பாவம். அதோட பாதத்தில் பட்டால் அது பாதம் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அதில் ஏறிச்சுன்னா அது இறந்தே போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
இது யாரும் வந்து நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. வனத்துறை 24 மணி நேரமும் ஒவ்வொரு வாகனத்தையும், ஒவ்வொரு வாகனத்துக்குள்ளே இருக்க மனிதனையும் கண்காணிக்க முடியாது. இது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. வனத்தையும் வனவிலங்குகளையும் காப்பாற்றுற பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கேட்டால் வந்து கொலை நடுங்குது, மனசு வலிக்குது. தயவு செஞ்சு நம்ம இதை ஷேர் பண்ணணும். ஒவ்வொரு உயிரையும் நம்ம காப்பாற்றுற பொறுப்பில் இருக்கும்போது அந்த உயிரை எடுக்கிற உரிமையை நமக்கு யாருங்க கொடுத்தா? அது ஒரு தாய் ஜஸ்ட் ஒரு பசிக்காக வந்து நம்மகிட்ட கையேந்தி நிற்கிறப்போ அதை கொல்லணும்னு எப்படிங்க மனசு வரும்? இது என்ன மாதிரியான மனப்பான்மை, மனப்போக்குன்னு எனக்கு தெரியலங்க. அண்ட் யூ நோ வாட், இந்த லாரிகள்லாம் எலிஃபண்ட்டை ஏற்றிட்டு வந்து ஒரு கண்காட்சி பொருள் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறதும் வருத்தத்திற்குரிய செயல். பிச்சை போடுறது, 1 ரூபா 2 ரூபா, அதையும் அம்மா வந்து பாரதி அம்மா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1 ரூபா காயின்காக நீங்கள் அவ்வளோ பெரிய காட்டோட பேரரசனை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ உண்மை தெரியுமா? அது எப்பேற்பட்ட கம்பீரமான விலங்கு. அதை போய் இந்த 1 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் நம்ம கொண்டு வந்து இங்கே கஷ்டப்படுத்திகிட்ருக்கோம். அது போக்கில் காட்டில் நிம்மதியாக வாழட்டுமே. நமக்கு எப்படி வாழும் உரிமையும் சுதந்திரமும் இருக்கோ அதுக்கும் இருக்குல்ல. அது நிம்மதியாக அதோட கூட்டத்து கூட சந்தோஷமாக காட்டில் உண்டு மகிழ்ந்து உலா வந்து சுதந்திரமாக தெரியறதுக்கு அதுக்கும் ரைட்ஸ் இருக்குல்ல. அதை ஏன் நாம் பறிக்கணும்? தயவு செஞ்சு இதை நம்ம கன்சிடர் பண்ணணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். முடிந்தவரை மலையேறி சுற்றுலா செல்லும்போது காடுகளையோ மலைகளிலோ நீங்கள் ஏறும்போது ஆன் சவுண்ட் எழுப்பாதீங்க, கூச்சல் போடாதீங்க, பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் இதெல்லாம் தூக்கி வீசாதீங்க. சமூக அக்கறையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். வன விலங்குகளை இந்த மண் அனைவருக்குமானது, மனிதனுக்கு மாத்திரம் இல்லைங்க. இந்த பூமி அனைத்து உயிர்களுக்குமானது. இங்கு வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு. அதை நாம் பறிக்கக்கூடாது, இடைஞ்சல் பண்ணக்கூடாது. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மற்றும் ஒரு சிறந்த பதிவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.